இல்லை, ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்கடே. அந்த பக்கத்தில் ஆள் நடமாட்டம் தெரியுது. ஏதாவது பிரச்சனை வந்துட போது வேற அப்புறம். என்ன ஐஸ்வர்யா, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? உனக்கு எவ்வளோ ஃபோன் பண்ணேன் நான். ஒரு மெசேஜுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை, காலும் அட்டன் பண்ணலை. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஃபோனை நடந்த பிரச்சனையில் கோவிலே விட்டுட்டு வந்திருக்கேன் கௌதம். வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினச்சி ஃபோனை தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. சுபின் ஃபோன் எடுத்து என் நம்பருக்கு கால் அடித்து பார்த்தா கோவிலில் இருக்குன்னு சொன்னாவ. அப்புறம் அந்த பூசாரிக்கிட்ட எடுத்து வைக்க சொல்லி சுபினை போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவன் இப்போ தான் கொண்டு வந்தான். வர சார்ஜ் இல்லாமல் ஃபோன் ஆஃப் ஆகிட்டு. நீங்கள் அதுக்கு முன்னாடி தான் வெளியே வந்து நின்னியெல்லாம். உங்களை பார்த்துட்டு என்னால் பேசாமல் இருக்கவே முடியல. அதான் வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாமல் நான் வந்துட்டேன் வெளியே உங்களை பார்க்குறதுக்காண்டி. ஏ லூசு, யாருக்கும் தெரியாமையா வந்த? ஆமாம், தெரியாமல் தான் வந்தேன். வேறு இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் எப்படி விடுவாங்க என்னைய? அதுவும் இந்த நேரத்தில் உங்களை பார்க்க விட்டுருவாங்களா? இங்கேயோ அதே பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. வீட்டில் சண்டை போட்டுட்டு தான் வெளியே வந்தேன் நான் இப்பயும். என்ன பண்ணி இதெல்லாம் சரி பண்ணுறதுனே தெரியலையே கௌதம். உன்னை இப்போ பார்த்த பிறகு தான் எனக்கு கொஞ்சமாவது மனசுக்கு நிம்மதியும் தெம்பு வந்திருக்கு தெரியுமா? இவ்வளோ நேரம் எவ்வளோ நொந்து போயிருந்தேன் தெரியுமா? எனக்கும் உங்களை எப்போ பார்ப்போம் பேசுவோம் தான் கௌதம் இருந்துச்சு. நீங்கள் அங்கே வந்து வெளியே நின்னதும் அப்போவே உங்கள்கிட்ட வந்து நின்று பேசணுன்னு தான் தோணுச்சு. ஆனால் அப்போ எல்லோரும் வீட்டில் முழிச்சிட்டு இருந்தாவளா, அதான் என்னால் வர முடியல. இப்போ எல்லோரும் தூங்கிட்டாங்க, அதான் யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்துட்டேன். சாப்பிட்டியா இல்லையா ஐஸ்வர்யா? இல்லை கௌதம், எனக்கு பசி எடுக்கல. நீங்கள் சாப்பிட்டியலா? நானும் சாப்பிடல. அதான் சொன்னேன் இல்லை, வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன்னு. வீட்டுக்கு போனதுமே சண்டை தான். சண்டையை போட்டுட்டு தான் வந்தேன். வீட்டில் எல்லார்ட்டையும் கோவப்பட்டுட்டே இருக்காதீங்க கௌதம். இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம தான் இதுக்கப்புறம் பார்க்கணும். ஆமாம் ஐஸ்வர்யா, ஆனால் இவங்க எல்லாரும் பேசுகிறத பார்த்தா இவங்க சண்டை இப்போ தீர்ற மாதிரியே தெரியல. பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிடுவோமா? இல்லை கௌதம், வேண்டாம். இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே உங்கள் அம்மா இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லி தானே. அதனால் அந்த தப்பை நம்மளும் பண்ண வேண்டாம். நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ண பார்ப்போம். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது ஐஸ்வர்யா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க பயந்துக்கிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னன்னு சரியாக தெரியலை. நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லியேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா வேற மாதிரி சொல்கிறாங்களே. என்ன சொல்கிறாங்க? எங்கள் அப்பா உங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை பொண்ணு கேட்டு சரின்னு சொல்லிட்டாங்களாம் காலையில். வேற அன்னைக்கு நைட்டே எங்கள் அப்பாவை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருந்தாவன்னு சொல்கிறாவ. என்ன கௌதம் சொல்கிறீங்க? ஆமாம் ஐஸ்வர்யா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் அப்போ இருந்திருக்காங்க. காலையில் எங்கள் அப்பா வந்து பொண்ணு கேட்டதுக்கு நான் உங்களுக்கு பொண்ணை கொடுக்குறேன், எங்கள் பிஸ்னஸ்லேயே ஒன்று பார்த்துக்கிட்டு இங்கேயே இருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காவ. வேற அன்னைக்கு நைட்டே தாத்தாவும் உங்கள் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு எங்கள் அப்பாவை கொல்றதுக்கு ஆளுங்களெல்லாம் அனுப்பி அவங்க சுட்டிருக்காங்க போல இருக்கு எங்கள் அப்பாவை. அந்த குண்டடியோட எங்கள் அப்பா போய் எங்கள் அம்மாவை பார்த்துருக்காங்க. அவங்க மனசு கேட்காம இதுக்கு மேலே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்ககிட்ட இருக்க முடியாது, எங்கேயாவது போயிடுவோம்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் கிளம்பி போனாங்களாம். அந்த குண்டடிப்பட்ட இடம் சரியாக 6 மாதம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அட கடவுளே, இதெல்லாம் எதுவுமே எங்கள் வீட்டில் சொல்லலையே. எங்கள் அம்மா கல்யாணம் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை நடந்துட்டுன்னு தான் சொன்னாங்களாம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் இது என்ன ஏதுன்னு தெளிவாக தெரியல போல இருக்குது. நான் எதுக்கும் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லியேன். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வீட்டு சைட்லேயும் பார்த்தா இவ்வளோ மோசமான அளவுலாம் இருப்பாவன்னு எனக்கு தோணலை. நடுவில் வேற ஏதோ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கௌதம் சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நடுவில் வேற யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க தான் ஏதாவது சதி பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிப்போம். நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்குறேன். நீ எதுவும் கவலைப்படாமல் இரு. சரி. அப்போ நீங்கள் பார்த்து இப்போ வீட்டுக்கு போங்க. நானும் வீட்டுக்கு போகிறேன். போய் ஏதாவது கொஞ்சமாக சாப்பிடுங்க கௌதம். வீட்டில் சும்மா கோவப்பட்டுட்டே இருக்காதீங்க. என்னைய மட்டும் சாப்பிட சொல்லு, நீ திங்காத. இப்போ எனக்கு எதுவும் சாப்பிட தோணலை. நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். அப்போ நானும் நாளைக்கே சாப்பிட்டுக்கிறேன். சரி வா, இப்போ நீ கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன். இல்லை, நான் போய்க்கிடுவேன். ஐயா, இவங்க இன்னும் எவ்வளோ நேரம் பேசுவாங்கன்னு தெரியலையே. நம்ம வேற இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். வேற ஆளுங்க யாராவது வந்தால் என்ன பண்ணுறது? எவ்வளோ நேரம் தான் நம்மளும் இந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு இங்கே நிற்க முடியும்? இவங்க வேற இப்போ தான் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் பேசுகிறாவ. இவங்களை இப்போ வான்னு கூப்பிடவும் முடியல, இங்கேயே என்னால் நிற்கவும் முடியல. ஒரு மாதிரி இருக்குது. சே, இதுக்கு தான் இந்த லவ் பண்ணுற ஃப்ரெண்டுகளெல்லாம் அவன் கம்மிட் ஆனதும் கலட்டி விட்டுறணுங்கிறது போல. ஐயே, ஏதோ சத்தம் கேட்க. இன்னும் இந்த அக்காங்க 3 பேர் இந்த நேரத்துக்கு இந்த ரோடு வழியாக போயிட்டு இருக்காவ. ஐயா, இன்னும் கொஞ்சம் தூரம் கிட்ட போனவனா அவங்கள பார்த்துருவாங்களே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? இவனுக்கு ஃபோன் அடித்து சொல்லுவோமா இல்லை கூப்பிடலாமா? ஐயே, இப்போ தான் இவங்க கொஞ்சம் நார்மலாக பேசுகிற போல இருக்கே. இந்த நேரத்தில் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரிய மாட்டேக்கே. சரி, ஒரு ஃபோன் அடித்து சொல்லுவோம். கொஞ்சம் உஷாராக சீக்கிரம் கிளம்பி போகட்டும். இல்லைனா இருந்தாலும் வசந்தி அக்கா, பிரேமா,
நம்மள மாதிரி யாராலையும் ஜாலியாக இருக்கவே முடியாது கேட்டியலா? ஏன் உஷா அப்படி சொல்லிய? ஆமாம், வேற பார்த்தியலா இந்த வீட்டில் பொம்பளைகள் இத்தனை மணிக்கு மேலே சும்மா சோவாயிட்டு திரியாளுவா சொல்லுங்க. நம்ம இந்த ஊருக்குள்ளேயே கிடக்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு நினச்ச நேரத்துக்கு வெளியே போகிறோம் வாரோம், உட்காந்து கதை அடிக்கும், யார் வீட்லையாவது பொங்கி வச்சுருக்கிறத நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து திங்கும். இப்படியே வாழ்க்கை என்னமா ஓடுதுன்னாக்கா. அட எரும மாடுகளா, அதுக்கு தான் நம்ம மாமியார்வெல்லாம் நம்மளை போட்டு கழுவி கழுவி ஊற்றிட்டு அடக்காவ. இதை போய் நீ பெருமையாக சொல்லிட்டு அடங்க. அட என்ன பொம்பளம்மா இவன், எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே கிடந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு சோறு பொங்கி கறி வச்சு கூட்டு வச்சு பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு மாமியாருக்கு மாமனாருக்கு கொழுந்தனார் கொழுந்தியா நாத்தனார் ஓரவத்தி ஊதுவத்தின்னு எல்லாத்துக்கும் சோத்தை பொங்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வீட்டு வேலையை செஞ்சுட்டு நடக்கிறதா பொம்பளைகள் வேலை. நமக்கான டைமையும் நம்ம அப்பப்போ எடுத்துக்கிறணும். அப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைன்னா ஒரே டிப்ரெஷனாக போயிடும் பார்த்துக்குங்க. டிப்ரெஷனா அப்படின்னா என்ன திடி? ஏமாட்டி சிரிக்கியா ரெண்டு பேரும்? ஏ வசந்தி அக்கா, அது டிப்ரெஷன் இல்லை, டிப்ரெஷன் சொல்லி டிப்ரெஷன். ஆமாம், அது எந்த சன்னோ மூணோ இருந்துட்டு போட்டோம். அப்படின்னா என்ன ஏக்கா? நீ தான் காலேஜெல்லாம் போய் படிச்சிருக்குன்னு சொல்லுவியாக்கா, உனக்கு இதுக்கு கூடமா அர்த்தம் தெரியல? ஆனால் காலேஜெல்லாம் போய் படிச்சிருக்கேன். வேற நான் படிக்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் இல்லை பார்த்துக்க. இப்போ இதெல்லாம் புதுசாக வந்திருக்குமா இருக்கும்னு நினைக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் பேருக்கு அர்த்தம் தெரியாது. நான் படித்ததெல்லாம் பெரிய படிப்புல. பெரிய படிப்பா? அப்படி என்ன படிப்பு வசந்தி படிச்சிருக்கி? ஏழை என்ன இப்படி கேட்டுட்ட? நான் காலேஜ் போய் சேர்ந்த உடனே தான் எனக்கு கல்யாணம் முடிச்சாவ. கல்யாணம் முடிச்சு கையோட ஒரு பிள்ளைன்னு ஆயிட்டு அந்தால காலேஜ் முடிக்க முடியாமல் விட்டுட்டேன். அப்படிதான், இல்லைன்னா இந்த வார்த்தையெல்லாம் எனக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்த்துக்க. ஆஹா, நம்பிட்ட வசந்தி. அட சொல்லுங்கட்டி, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கா, இந்த டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியுமா? டிப்ரெஷன், சே ஐயோ நானும் ஒன்னே மாதிரியே வளர்றேன் பற்றியா? டிப்ரெஷன் கிடையாது, அது டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா என்ன தெரியுமா? எதையாவது ஒன்று நம்ம மனசை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே கிடக்கும். நம்ம தூங்கணும்னு நினைப்போம், சாப்பிடணும்னு நினைப்போம், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம். அதெல்லாம் எதுவும் செய்ய விடாமல் இது நமக்கு ஏதாவது ஒன்றை பற்றி யோசித்து நம்மளை சோகமாக ஒரு சோகத்திலேயே ஆழ்த்தி வச்சுருக்கோம். என்னடி சொல்லியே? நீ சொல்லியதை கேட்டாலே கொஞ்சம் பயமாக இருக்கே. ஆனால் இது இப்போ பயப்படக்கூடிய விஷயம் இல்லைக்கா. நண்டு சிண்டுலேருந்து வயசானது வரைக்கும் எல்லாத்துக்கும் இப்போ டிப்ரெஷன் இருக்கான். சொல்லியாவலே, பிறந்த குழந்தைங்கள விளையாட விடாமல் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாலே டிப்ரெஷன் வந்துருமாமே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ? அட தெரியாமல் தானே கேட்கா. ஆமாம், அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கே என்னென்ன செருப்படி வாங்கணும், என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு இது எல்லாம் அப்போ தான் நமக்கு தோணும். சோறு திங்கிற நேரத்துலையும் தூங்குற நேரத்துலையும். நான் சோறு திங்கும் போது இதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட மாட்டேன். என்ன நடந்தாலும் வயிற்று காயப்படக்கூடாதுன்னு தின்னுப்பிடுவேன். ஆனால் என்ன தூங்குற நேரத்துக்கு தான் ஏதாவது ஒன்றத்தை யோசிச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் நடந்துட்டு கிடப்பேன். அது ஒரு பக்கத்தில் ஓடிட்டு இருக்கோம். இருந்தாலும் அப்புறம் பகல் முழுக்க கொஞ்சம் நேரம் தூங்குவானா, அப்புறம் அப்படியே சோவார வெளியே வந்துடுவேன். இப்படியே என் வாழ்க்கை ஓடிட்டு கிடக்கு பார்த்துக்க. அட தீனி மாடே, நீ நல்லா தின்னிட்டு பகல் முழுக்க உறங்கிட்டு நைட்டில் தூக்கம் வராமல் கிடக்கிறதுன்னு சொல்லிட்டு டிப்ரெஷனுங்கிறியோ? எட்டுக்கிட்டி மிதிச்சிட போகிறேன், ஓடிடலையே அந்த பக்கம். என்ன வசந்தி இப்படி சொல்லிட்டேன்? அட இவன் சொல்லியதெல்லாம் நீ நம்பித்தாடி இருக்க? அதெல்லாம் உண்மை கிடையாது. இவன் நல்லா தின்னு போட்டு பகல் முழுக்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு எடுப்பான். அதனால தான் நைட்டில் இவளுக்கு தூக்கம் வர மாட்டேக்கு. நம்ம கூட சோவார வர நேரம் போக மொத்தமாக தூங்கிட்டு தான் கிடக்கா. வீட்டில் என்ன வேலை செய்ய எல்லாத்தையும் அவன் புருஷன் தான் செஞ்சுட்டு கிடக்கா. அட கார்த்தி தான் ஃபோன் அடிக்கான். எடுத்து பேசுங்க, வேற ஆளுங்க யாராவது வந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாவல்ல, யாராவது வந்துட்டாவளா என்னன்னு தெரியல, கேளுங்க என்னன்னு. ஹலோ, சொல்லு மச்சான். டேய் மச்சான், இங்கே அந்த 3 அக்காங்க சொல்லுவோம்ல, நீ கூட பார்த்துருவியே. அவங்க இந்த பக்கமாக இருந்து வந்துட்டு இருக்காவ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சைடு தான் வருவாங்கன்னு நினைக்கேன். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் கிளம்புறியெல்லாம் அங்கேருந்து? சரி மச்சான், நான் பார்த்துக்கிறேன். இல்லை கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. இப்போ வீட்டில் சண்டைங்கிறதுனால அந்த அக்காவங்க நீ பேசுகிறத பார்த்தாலும் வீட்டில் சொல்லி கொடுத்துருவாவ. அப்புறம் அவளுக்கு தான் பிரச்சனையாயிரும். கொஞ்சம் பார்த்து அனுப்பி வை அவளை. சரி மச்சான், சரி நான் பார்த்துக்கிறேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன், நீங்களும் வீட்டுக்கு போங்க. அட என்னடே, நான் தான் வந்து விடுறேன்னு சொல்லியோம்ல. நீ வண்டியில் கூட வர வேண்டாம், வா நடந்தே போவோம் 2 பேரும். இல்லை உங்களுக்கும் நேரமாயிடும்ல. வேற ஒன்று, இந்த நைட்டில் இப்படி தனியாவா எப்படி அனுப்ப முடியும் என்னால்? நான் கொண்டு விடிய வீட்டில் வா. சரி போகலாம். சரிம்மா, நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருக்காத. நம்ம இதை சரி பண்ணி எப்படியாவது எல்லாரையும் சமாதானப்படுத்துவோம், சரியா? ஒழுங்காக சாப்பிட்டு எடுத்து இரு. வீட்டுக்கு போய் கொஞ்சமாக பாலாவது குடி. இப்போ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு. நாளைக்கு எந்திரிச்சு காலையில் டிஃபன் சாப்பிடு, சரியா? சரி, நீங்களும் அதே பண்ணுங்க. வீட்டில் ரொம்ப கோவப்படாதீங்க என்ன? சரி, நான் கோவப்பட மாட்டேன். நீ ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு எனக்கு அப்பப்போ பேசிட்டு இரு. நீ பேசினாலே நான் நார்மலாக நல்லா இருப்பேன். ம் சரி, வாங்க போகலாம். என்ன வசதி அக்கா, எதுக்கு இப்படி வாயை பொழுதுட்டு நிற்கிறிய?
இட்டி அங்க பாருங்கட்டி, அந்த ஐசு பிள்ளையும் அந்த பையலும் அங்க நின்று பேசிட்டு கிடக்காவ. ஆனா ஆமா, இந்த பிள்ளை என்ன இன்னும் நின்று பேசிட்டு கிடக்கு? உங்க வீட்டுல அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆயிட்டு. ஆமா பாத்தியா பிரேமா, சே இந்த பிள்ளைய நினைச்சாலும் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. ஆனா எவ்வளவு தைரியம் பத்தியல்லக்கா, இந்த நேரத்துல வந்து இங்க நின்று பேசிட்டு கிடக்கா. அந்த பையலும் பத்தியலா எவ்வளவு தைரியமா நின்று பேசிட்டு கிடக்கான்னு. சே எங்க போறாவங்க ரெண்டு பேரும்? ஆமா, ஐசு வீட்டு பக்கமா தான் போறாவன்னு நினைக்கேன். பாத்தியா பிரேமா எப்படி இருக்காவன்னு? ஏக்கா ரொம்ப ஐசு பிள்ளையே தப்பாக பேசாதியாக்கா. அந்த பிள்ளை அவங்க அப்பா கிட்ட ஓகே வாங்கினதுக்கு அப்புறம் தானே அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சது. வேற இன்னைக்கு பூ வச்சிருவாவ, கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பா. இப்போ அதெல்லாம் இல்லைன்னவும் அவளும் கஷ்டப்படுவாள்ல. அதான் இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் ரெண்டும் நின்று தவச்சிக்கிட்டு பேசிட்டு அடக்குவேன். சரி விடுங்க, இதெல்லாம் வீட்டில் சொல்லிட்டு அடக்காதீங்க பாவம். ஏட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரி, இது மாதிரி ஊருக்குள்ளே யாராவது பார்த்தா என்ன செய்ய முடியும்? ஆமாம் பிரேமா, வீட்டில் சொல்லாட்டியே அவளை கூப்பிட்டு நம்ம பேசணும். இந்த மாதிரி நைட்டில் எல்லாம் வெளியிலலாம் எங்கேயும் நின்று பேசக்கூடாது. ஊருக்குள்ளே எவ பார்த்தாலும் ஒன்றுக்கு ஒம்பது தான் பேசிட்டு எடுப்பா. ஏற்கனவே உங்கள் வீட்டு கதையை தான் போட்டு மென்னுட்டு எடுக்கா அவள் பார்த்துருன்னு சொல்லி. ஆமாங்க்கா, சே பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து வைக்கணுங்க்கா. நம்ம எப்படி பிரேமா சேர்த்து வைக்க முடியும்? அதானே, அவங்க சொன்ன சண்டையெல்லாம் பார்த்தா பெருசாக இருக்கும் போல இருக்கு. வேற அதை எப்படி நம்ம சமாதானம் செய்ய முடியும்? அதெல்லாம் முடியும்க்கா. வீட்டில் சம்மதிச்சா சம்மதிக்க வச்சு சேர்த்து வைப்போம். இல்லைன்னா நம்மளே அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிச்சு வைப்போம். இந்த பிள்ளைகளுக்கு பார்த்தா கஷ்டமாக இருக்குல்ல. நானும் அந்த இடத்துல இருந்து வந்த பிள்ளை தானே. எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டதுன்னு தான் நானும் வீட்டை விட்டு ஓடி வரேன். வேற எனக்கும் அந்த கஷ்டம் புரியும்ல. அதனால எப்படியாவது சேர்த்து வச்சிருவோங்க்கா. ஏக்கா என்ன நான் பாட்டில் பேசிட்டு எடுக்க நீங்கள் அப்படியே நிற்கிறிய? அது ஒன்றும் இல்லை பிரேமா, உனக்கு இவ்வளோ நல்ல மனசான்னு பார்த்துட்டு நடந்தோம். ஆமாம், எப்படியாவது இவங்களை நம்ம சேர்த்து வச்சுருவோம். ஆ சேர்த்து வைக்கிறோம். சரி இப்போ வாங்க வீட்டுக்கு போய் அவங்க மாமியார்கிட்ட சேறுபடி வாங்குவோம். நீங்கள் போய் வாங்கங்காட்டி, என் மாமியார் என் கூட இல்லைல்ல. நான் போய் அந்தால ஃபேனையும் ஏசியும் போட்டுக்கிட்டு தூங்கிடுவேன். நீங்கள் ரெண்டு தான் சேறுபடி வாங்கணும் போங்க. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ கொண்டுருவோம் வசந்தியக்கா, என்ன சொல்ல? நீ பிளானை மட்டும் போடு பிரேமா, நான் வாரேன் உனக்கு துணைக்கி. டீ போட்டிக்கிட்டு தள்ளுறது ஏடி, என் புருஷன் அந்தால ஒளிஞ்சது சனியன்ட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுவான். வாங்க வீட்டுக்கு போவோம். ஐயா இந்த பை காணுமான்னு தெரியலையா, பேசாம வேற பை எடுத்துட்டு வந்துடலாமா? ஐயா என்னடா பண்ணிட்டு நடக்க? வாட்டி கொஞ்சம் லெமனும் தேங்காவும் நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது நடக்கு. அந்த இந்த பைக்குள்ள வைக்க முடியுமா எல்லாத்தையும் பார்க்கேன். தூக்க முடியுமா உன்னால? பேசாம ரெண்டு பையா போட்டு கொடுத்துடட்டுமா? இக்கா லெமன் கூட கொஞ்சம் இருக்கட்டும் பரவாயில்ல. லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டு லெமன் சாதம்லாம் கிளறி சாப்பிட்டா அது காலியாயிரும். தேங்காய் இவ்வளோன்னு எதுக்குக்கா? தூக்கிட்டு போக முடியாது என்னால் அவ்வளோ தூரம். ஒரு 2-3 போடு போதும். அட எடுத்துட்டு போட்டி, உங்கள் அத்தானை கொண்டு வீட்டில் விட சொல்லியே. பஸ்லலாம் நீ ஒன்றும் போக வேண்டாம். அவர் இந்த ரெடி ஆகிட்டு தான் கிடக்காரு. பஸ்ஸில் போனால் லேட் ஆகும். அவர் கொண்டு போய் அங்கே விட சொல்லியா. நீ போய் பிள்ளைய என்னன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடி. ஐயா வேணாக்கா, நான் பஸ்லேயே போய்க்கிடியா. சொல்லிதான் பேச்ச கேளு போ. அவர் அங்கே தான் ரெடி ஆகிட்டு கிடக்காரு. நீ போய் சாப்பிட்டுட்டு வா, அதுக்குள்ளே அவர் வந்துருவாரு. ஆமாம் நீ சொல்லி அதை எங்கே கேட்க போற? சரி பிள்ளைல எங்க? சுபினுக்கு இன்னைக்கு தான் முதல் நாள் காலேஜ். வேற இப்போ தான் எழுப்பி விட்டேன். பல்ல தேய்ச்சிட்டு அடப்பான், வெளியே தான் நின்றுட்டு அடப்பான். ஐஸு ரூமுக்குள்ளேயே தான் கிடக்கா. வேணும்னா போய் பாரு. சரி சரி ஏக்கா, சுபின் இப்போ காலேஜ்லாம் போக ஆரம்பிச்சிட்டான். பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்துட்டு. அவன் முன்னாடி வச்சு சண்டையில் எதுவும் போட்டு நடக்காதிய. நேற்றே அவர் அத்தா அவங்கள அடிக்க வரும்போது அவன் சத்தம் போட்டான். அவன் கோவப்பட்டதை பார்த்து தான் நானே அங்கே வந்தேன். கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. சரிம்மாக்கா நீ போய் சாப்பிடு. சரி சரி. காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ. ஏலே சொல்லுங்க சித்தி. என்னலே நீ காலேஜ் கிளம்புவேன்னு பார்த்தா நீ பாட்டு படிச்சுட்டு கிடக்க? நான் கிளம்ப எவ்வளோ நேரம் ஆகிட்டு போகுது. இந்த பல்ல வலிக்கிட்டுனா போய் குளிச்சுட்டு ஒரு பேண்ட் சட்டையை மாட்டினா முடிஞ்சுது. என்னலே முதல் நாள் காலேஜுக்கு போற, ஒரே ஜாலியா இருக்க போல இருக்கே. ஆமா ஐயா இப்போ வளர்ந்துட்டோம்ல, காலேஜுக்கெல்லாம் போறேன். சரி சரி நல்லதுதான். அதே மாதிரி நல்லபடியா படிச்சு நல்லா இருக்கணும் சரியா. எந்த கெட்ட பழக்கமும் வச்சுக்கிட கூடாது. என்னைய பார்த்தா கெட்ட பழக்கம் வச்சிருக்க பையன் மாட்டியா தெரியுது உனக்கு? இல்ல நல்ல பிள்ளை தான் இருந்தாலும் சொல்லி என் காலேஜுக்கெல்லாம் போறல்ல, அதான் பார்த்து சூதானமா இருந்துக்க. பிள்ளைகள்ட்டெல்லாம் அவ்வளோ பேச்சு வச்சுக்காத. ஆமா பிள்ளைகள் வந்து என்கிட்ட பேசிட்டே கிடக்கு பத்தியாலா, நான் தான் பேசாம போறதுக்கு. சும்மா இருங்க சித்தி நீங்க வேற. சரி 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 வரசா கிளம்பு, நேரமாக போகுது. நான் போய் உங்க அக்காவை பார்த்துட்டு வரேன்.